அப்பப்போ ஹீட் ஆகுது, அதனால் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. இங்கே பாருங்க, நம்ம அடுத்தடுத்த டக்குன்னு வீடியோ போடுவோம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சா புரியுதுங்களா? இப்போ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணணும். அடுப்பு தான் கைஸ் தரமாக எரியுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஹாய் கைஸ், இப்போ நம்ம க்ளோஸ்அப்பில் வச்சு எடுக்கிறோம். கிட்ட எடுத்துகிட்டு போனால் டிவைஸ் ஹீட்டட் சொல்லிவிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடும். அதனால் இப்போ நம்ம க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனியனோட கலர் பார்த்தீங்களா எவ்வளோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. அடுத்தது கறிப்பட்டை, பட்டை, இலை, கிராம்பு, லவங்கம் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்களேன். நாங்கள் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் சொல்லலை, நாங்கள் ஆட் பண்ண வரைக்கும் சொல்கிறோம். அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், பெரிய பெரிய பச்சை மிளகாய். அடுத்தது தக்காளி, நம்ம ஒரு 3/4 கிலோ தானேக்கா சொன்னீங்க, 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்லைஸ் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். நாங்கள் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இல்லை இதை விடவும் ஒரு தின்னான ஸ்லைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கல் தான் ஆடும். இப்போ தட்டை போட்டு மூடிடலாம். மெயினான ஒரு உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்புக்கும் அளவு இருக்காக்கா? தேவையான அளவு உப்பு. அக்கா இப்போ ஒரு கை அளவு போட்டிருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெயிலுப்பா, தண்ணி வேணுமா? தண்ணி குடிக்கிறீங்களா? எங்கே போகிறீங்க? அடி பிடிக்குது. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மித்ரான் வெளியில் போகக்கூடாது. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். தக்காளி நல்லா வதங்கட்டும், அப்படியே வெயிட் பண்ணுங்க. அடுத்தது தக்காளி வதங்கிச்சாக்கா? இல்லை, அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளி வதங்கிட்டு இருக்காரா?
நல்லா தக்காளி வெங்காயம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதை தெளிவாக தெரியுதுங்களா பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வராரு. தக்காளி இன்னமும் ஸ்மாஷ் ஆகணும். என்ன அவர் போட்டுடலாமா? வீடியோவில் இங்கே பாருங்க, நம்ம ஐயா தான் இன்றைக்கி செஃப்பு. அடுத்தது புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்காங்க, அது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இல்லை. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிடணும். சிக்கன் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 1.25 கிலோ. நாங்கள் ஒரு 1/4 கிலோ கம்மியாக தான் எடுத்திருக்கோம். ஆனால் கரெக்டாக இதுக்கு 2 கிலோ போடணும். 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ கறி போடணும். நாங்கள் 1.25 தான் எடுத்திருக்கோம். எப்பா கால் சுடப்போ அது ஓடி போயிடுங்க, வேகமாக ஓடிடணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது தட்டு போட்டு மூடியாச்சு. அடுத்தது தயிர் பச்சடி.